ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். தற்போது நாம் காணக்கூடிய இந்த தாவரம் போர்ட்டுலக்கா கிராண்டிஃப்ளோரா என்ற தாவரியல் பெயர் கொண்ட காமனாக இவை டேபிள் ரோஸ் என்றும் அழைக்கக்கூடிய இந்த தாவரம் அனைத்து இடங்களிலும் ஒரு அழகு தாவரமாக வளர்க்க அப்படின்னா இது லோ மெயின்டெனன்ஸ், வாட்டரிங் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ணால் போதும். இதே மாதிரி இந்த மாதிரி திக்காக ஸ்டெம் வர நம்ம கட் பண்ணி விட்டோம்னா நமக்கு புதுசாக இந்த மாதிரி கிளைகள் வரும். புது கிளைகள் வந்து நமக்கு பூக்கள் நிறையா வைக்கும். இந்த மாதிரி ஸ்டெம்மு திக்காக ட்ரிம் பண்ணி விட்ருங்க. இலையை உரி விட்டினா கூட புதுசாக இந்த மாதிரி நிறைய நியூ பிரான்ச்சஸ் லீவ்ஸ் வந்து நமக்கு நிறைய பூக்கள் நமக்கு கொடுக்கும். இது நீங்கள் ஹேங்கிங் பாட்டில் வச்சும் நீங்கள் வளர்க்கலாம், இல்லை பாட்டில் கிரவுண்டில் எங்கே வேணால் போடலாம். கிரவுண்டில் போடும்போது நமக்கு சைடில் வளர்ந்து ஒரு வேகமான வளர்ச்சியை காணலாம். இதில் நிறைய வண்ணம் இருக்குது. இங்கே பாருங்கள், என்கிட்ட உள்ள வண்ணம் இது கிராஸ், இது பிங்க்கு ஒயிட்டை கலந்த மாதிரி, அடுத்து டார்க் ரெட்டு, அடுத்து பியூர் ஒயிட்டு, அதுக்கு அடுத்து சாண்டில் கலர். 4 வண்ணம் என்கிட்ட இருக்குது. இதில் நிறைய வண்ணங்கள் இருக்கின்றன. இது டைரக்ட் சன்லைட்டில் வைங்க நிறைய பூக்கள் வரும். லோ மெயின்டெனன்ஸ் தான். நம்ம வாட்டரிங் ஒரு நாள் 2 நாள் போட நேரம் இல்லைனாலும் இது ட்ரை ஆகாது. அதனால் வாரத்துக்கு 3 நாள் வாட்டரிங் பண்ணால் போதும். டைரக்ட் சன்லைட் வைக்கும்போது நிறைய பூக்கள் வரும். நீங்கள் ஷேட்லேயே வச்சிங்கன்னா பூக்கள் எண்ணிக்கை குறைவாக வரும். இப்போ ஆரம்பத்தில் பூக்கள் சைஸ் பெருசாக இருக்கும், இந்த பாருங்கள். அப்புறம் போக போக பூக்கள் சைஸஸ் குறையும். அப்போ ட்ரிம் பண்ணி விடுங்க. மறுபடியும் புதுசாக இந்த மாதிரி லீவ்ஸ் பக்கத்தில் வந்து இதுலேருந்து புதுசாக நமக்கு பூக்கள் வரும்போது பெருசாக பூக்கள் வரும். இது லோ மெயின்டெனன்ஸ் தான். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.